ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் கிளாப். இன்னைக்கு நாம ஒரு சுவையான பன்னீர் தம் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, தயிர், உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ண பன்னீர் 150 கிராம்ஸ், சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, தயிர், புதினா, கொத்தமல்லி, சாஃப்ரான், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், 3 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 3 மிளகாய், 1 லெமன். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிரியாணி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு, அதுல அரிசி வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச அந்த ஹோல் ஸ்பைசஸையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் ஊத்திக்கோங்க. தண்ணி கொதிக்கிற நேரத்துல நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பன்னீரை நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண பன்னீரை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருக்கும். தண்ணியில நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசிய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி வேகறதுக்குள்ள இந்த சைட்ல ஆனியன ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 ஆனியன் கட் பண்ணணும். அதுல 2 ஆனியன நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெந்த அரிசிய வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணிய லேயர் பண்ண போறோம். அதுக்கு அதே கடாய் எடுத்துட்டு, அதுல 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல மிச்சம் இருந்த ஒரு வெங்காயத்த எடுத்து இதுல ஆட் பண்ணி 3 மிளகாவையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இது கூடவே அந்த ஒரு தக்காளி, கட் பண்ண தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணணும். அதுக்கு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு, பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிரியாணிய லேயர் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன மேல தூவிக்கோங்க. கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வேக வச்ச சாதத்த லேயர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர். நெக்ஸ்ட் லேயர். கொஞ்சமா ஃப்ரை பண்ண ஆனியன், புதினா, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய். திருப்பி வேக வச்ச சாதம். இது செகண்ட் லேயர். நெக்ஸ்ட் தேர்ட் லேயர். ஆனியன், புதினா, கொத்தமல்லி, இப்போ சாஃப்ரான் ஊற வச்ச அந்த தண்ணி, 1 ஸ்பூன் நெய். இத 20 மினிட்ஸ் சிம்ல வச்சு நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் தொறந்து கிளறி விட்டா சுவையான, அதுவும் கிரிஸ்பியான பன்னீர் தம் பிரியாணி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா!